ஜனவரி 2. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 1 அருள்வாக்குகள் 19 தொடக்கம் 28 வரை. ஒரு யூத சமய குரு செக்கரியாவின் மகனான யோவான் என்பவர் யூதர்களுக்கு மனம் திரும்புதலையும் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதையும் புறையினத்தாரை மனம் திரும்புதலின் அடையாளமாக திருமுழுக்கு பெற அழைக்கிறார் என்ற செய்தி எருசலேமில் உள்ள மத்திய யூத சமய தலைவர்களுக்கு தாங்கள் அனுப்பிய குருக்கள் லேவியர்கள் வழியாக கிடைத்தது. யோவான் யார் என்று அறிவதற்காக அனுப்பப்பட்டனர். வரவிருக்கும் மெசியாவா, எலியாவுக்கு முன்னோடியா அல்லது இறைவாக்கினரா? ஏன் தேர்ந்தெடுத்த மக்களை மனம் திரும்புதலின் திருமுழுக்கை பெற பேப்டிசம் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் ஊக்கப்படுத்துகிறீர் என்று கேட்டனர். அவர்கள் கேட்ட கேள்விக்கு திருமுழுக்கு யோவான் மிகவும் எளிமையாக உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறார். நான் எலியா அல்ல, நான் எதிர்பார்க்கப்பட்ட மெசியா அல்ல, அல்லது பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர் ஒருவரின் மறுபிறவியும் அல்ல என்பதனை திருமுழுக்கு யோவான் தாழ்ச்சி நிறை உள்ளத்தோடு வெளிப்படுத்துகிறார். இயேசு பொது வாழ்வை தொடங்கியவுடன் திருமுழுக்கு யோவானை ஒரு விளக்கு என்று குறிப்பிடுகிறார். அவர் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் அவரது ஒளியில் சிறிது நேரம் மகிழ்ச்சியடைய விரும்பினீர்கள். யோவான் 5:32. எப்படி திருமுழுக்கு யோவான் தன்னை தாழ்ச்சியோடு இருந்தாரோ அதே போல பணியாளர்கள், அருட்பணியாளர்கள் அனைவரும் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் உள்ளவர்கள் விளம்பர பிரியர்களாகவும், தாங்கள் மட்டுமே சிறந்தவர்கள், தங்களை சேர்ந்தவர்கள், தங்கள் குழுவால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும் என்பவர்களுக்கு திருமுழுக்கு யோவான் ஒரு சவுக்கடி. மாறாக ஆன்மீக வாழ்க்கையில் உள்ளவர்கள் தங்கள் பணியை திருமுழுக்கு யோவானைப் போல பணிவோடு செய்துவிட்டு கண்ணுக்கு தெரியாதவர்களாக மறைந்துவிட வேண்டும். மேலும் கூட்டு ஒருங்கியக்க திரு அவையில் உள்ளவர்களின் பங்கு உப்பாக, புளிப்பு மாவாக, கோதுமை மணிகளாக மற்றும் ஒளியாக மாறுவதாகும். திருமுழுக்கு யோவான் தான் உண்மையான மெசியாவின் முன்னோடி என்றும், எதிர்பார்த்த மெசியாவை ஏற்றுக்கொள்ள யூதர்களின் வாழ்க்கையை தயார் செய்வதே தனது பணி என்றும் சொன்னார். மெசியா வெளிப்படையாக தோன்றும் போது அனைவருடைய வாழ்வும் சாட்சிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று போதித்தார். எனவே அனைவரும் மனம் திரும்பவும் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளவும் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். பேப்டிசம் ஆஃப் ரிப்பென்டன்ஸ். இன்றைய நற்செய்தி தருகின்ற படிப்பினை என்ன? 1. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொரு திருப்பலி கொண்டாட்டத்திலும் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு பலிப்பீடத்தில் எழுந்தருள்கிறார் என்று நம்புகிறோம். நற்கருணையில் வாழும் இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாமும் நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி கடவுளின் மன்னிப்பை ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும். 2. தந்தையாகிய கடவுளோடும் தூய ஆவியோரோடும் சேர்ந்து நமது உள்ளத்தில் வருகின்ற இயேசுவின் உதவியோடு நமது வாழ்வை புதுப்பித்து கடவுளின் அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் நம்மை சுற்றியுள்ள அனைவரிடத்திலும் ஒளிரச் செய்ய வேண்டும். 3. தான் யார் அல்ல என்று எப்படி திருமுழுக்கு யோவான் ஏற்றுக்கொண்டு தாழ்ச்சியை கடைபிடித்தாரோ நாமும் நம்மை முழுமையாக தாழ்ச்சியோடு யார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.